வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, புதுசாக ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹாரிப் நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா ஒய்ஃப் குழந்தையெல்லாம் சேர்ந்து சின்னதாக வீடியோஸ் ஒரு காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம க்ரீன்பிப்ஸை கொடுத்த சப்போர்ட்க்கு அதே மாதிரி இந்த ஹாரிப் நிஷா சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, காமெண்ட் நல்லா இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு எதாவது அப்டேட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ அனலைசிஸ் பார்ப்போம். வந்து வீக்லி அனலைசிஸ். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒன்றும் சரியில்லை. அதனால் நார்மலாகவே நம்ம வாய்ஸ் கம்மி தான், பட் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன், டைட்னஸ் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்களா. இது வந்து வீக்லி அனலைசிஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னில் வச்சுருக்கேன். யூஸ்வலி நம்ம வந்து லைன் சார்ட்டில் பார்த்து ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருந்தேன், டெலீட் ஆகிடுச்சுங்க. மறுபடியும் நம்ம ட்ரா பண்ணிவிடுவோம். கேண்டில்ஸ்டிக் மாற்றிடுவோம். சேம் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் வந்து இந்த ஸ்டில் இது வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது, சிமெண்ட் ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டு இந்த ட்ரையாங்கிளில் இருந்து வெளியே வரும்போது தான் நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் பை ஆர் செல் அப்படிங்கிறது தெரியும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்த லோவில் ஒரு பை, ஹையில் வந்து ஒரு செல், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும் அந்த விஷயம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லைனுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா டைம்லேயும் வரா மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு அப்புறம் டேயில் போய் பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் 1832 லெவல் வரைக்கும், 32 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்து அதாவது 1764 இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. 1832 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜூன் 21 இதுலேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. அந்த ஒரு 6 மந்த்ஸாகவே மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஜோன்லேயே தான் இருக்குது. ஒரு 2 டைம் பிரேக் அவுட் ஆச்சு, பட் ஆனால் செல் ஆகலை மார்க்கெட். எகெயின் மார்க்கெட் உள்ளே வந்து அந்த சேனலுக்குள்ளேயே சுற்றிட்டு எங்கேயும் பிரேக் அவுட் வெளியே போச்சு, பட் மார்க்கெட் இந்த லெவலை ஹோல்ட் பண்ணலை. ஸோ எகெயின் கீழே வந்துருச்சு. எங்கே வந்துருக்குன்னா ப்ரீவியஸ் அதே எங்கே சப்போர்ட்டோ அங்கே தான் வந்துருக்கு. சரி, இங்கே வந்து எகெயின் மார்க்கெட் மேலே எகெயின் எங்கே டேர்ன் ஆகிருக்குன்னு சேம் அதே ஜோன் தான். ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 1832க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா மட்டுமே தான் பை ஆகும். அப்புறம் பெரிய பை இல்லை, ஒரு 1050-60 ரேஞ்ச் வரைக்கும் போகும்.
அதுக்கப்புறம் அதை பிரேக் அவுட் பண்ணி ஹோல்ட் ஆகிற மட்டும்தான் மார்க்கெட் வந்து இன்னும் லாங் டேர்ம் பை. அப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடும், சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிடும் இல்லையா. அப்படின்னா 1850 மேலாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிடும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் பைக் வந்து பிளான் பண்ணலாம். அது நடக்கும்போது நம்ம அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ராடே லெவல், ரொம்ப லாங் டேர்முக்கெல்லாம் பிளான் பண்ணாமல் ஒரு இன்ட்ராடே லெவலுக்கு ட்ரேட் பண்ணுறது தான் பண்ணலாம். அந்த மாதிரி தான் மார்க்கெட் சிச்சுவேஷன் இருக்குது இப்போ. ஓகேங்களா. இது வந்து டெய்லி சார்ட்டில் வந்து நமக்கு மார்க்கெட் இந்த 2 ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து ஒரு பை எடுக்கலாம், ஒரு செல் எடுக்கலாம். இதுக்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு, 1830க்கு மேலே மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பை எடுக்கலாம். ஓகே. செல் வந்து இப்போ கூட நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா. செல் இப்போ கூட உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு செல் எடுக்கலாம் சரிங்களா, தப்பில்லை. டார்கெட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு 800. இந்த இடத்துல ஒரு 2 வாட்டி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு மேலே போயிருக்கிறதுனால இது ஒரு மைனர் சப்போர்ட்டை நம்ம எடுத்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். 88 இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே 1800ங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு 1765, 63 வரைக்குமே நீங்கள் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகேங்களா. இதுதான் இன்னைக்கு இந்த வீக்கான அனலைசஸ். பார்த்து பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. இதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த ஹாரிஃப் நிஷா சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்குது. எப்போவுமே இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிகள், வணக்கம்.